கிறிஸ்துவுக்கு அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் கூட இயேசுவின் நாமத்துல உங்களோடு கூட இந்த காலைக்கதை நிகழ்ச்சியில சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்க இருந்து சொன்னா, சங்கீதம் 34 அதிகாரம் 9வது வசனம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவர் பயந்தவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. என்ன ஒரு வாசனம் இல்லை? அவருக்கு பயந்தவங்களுக்கு என்ன இல்லை, ஒரு குறைவு இருக்காது. எந்த நாள்ல இருந்தாலும் எங்க இருந்தாலும் நமக்கு குறைவு இருக்காது. ஏன்னு சொன்னா, அவருக்கு நம்ம பயப்படுகிற பயம் நமக்கு என்ன செய்யுமா, ஆண்டுடைய நல்வழியில் நடத்தும். நல்வழியில் நடக்கும்போது நமக்கு குறைவுகள் ஒன்றும் இருக்காது. அப்படி வேதாந்தத்தில் பார்த்தீங்கன்னா அநேக காரியங்கள் நம்ம தியானிக்க முடியும். ஒரு குட்டி கதையோட உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு பையன் இருந்தான். அவன் பேர் ராஜ். அவன் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, ரொம்ப நல்ல பையனா வளர்ந்தவரான். அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சமான பையன். அப்பா சொல்றபடியெல்லாம் அவன் கேட்டுட்டு இருந்தான். திடீர்னு என்ன செஞ்சாங்கன்னா, அப்பா வெளிநாட்டுல வேலை செய்வதற்கான வாய்ப்பை பெறாங்க. அதனால அவங்க அமெரிக்க தேசத்திற்கு அப்பா சென்றாங்க. அப்படி அப்பா அமெரிக்கா தேசம் போயிட்ட பிறகு அவர் எங்கன்னா, ரொம்ப தூரம் இல்லை, இந்தியால இருந்து அமெரிக்கா ரொம்ப தூரம். அப்படி தூரமா இருக்கிற இந்த காலகட்டங்களில பிரிவுனால என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, அவன் இப்பதான் அப்பா இல்லையா அப்படின்னு சொல்லி அவன் தன் நண்பர்களோட சேர ஆரம்பிச்சான். நண்பர்களோடு சேர்வது மாத்திரமல்ல, சில தவறான பழக்கங்களுக்கு தன்னை உட்படுத்தி கொண்டான். இப்படி சில காரியங்கள்லாம் நடக்கும்போது அப்போ அவங்க சொல்லுவாங்க, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொன்னா, இல்ல அப்பாக்கு நான் தெரிய போகுது, அப்பா எங்க பக்கத்துல இல்லை, நம்ம உடனே என்ன அடிக்க போறது இல்லை, என்ன ஒருவேளை போன்ல திட்டினா கூட அது போனை தூரம் வச்சிடலாம். அவன் என்ன செஞ்சான்னா, நிறைய நேரங்களில் செல்போன் பயன்படுத்துவதும், வீட்டுக்கு லேட்டாக வர ஆரம்பித்தான். சில நேரங்கள் என்ன சொன்ன, அதிக நேரம் டிவி பார்த்துருந்தான். இப்படி அவனுடைய காரியங்கள்லாம் போச்சு. அதனால் அவனுடைய படிப்பின் காரியங்கள் என்னாச்சுன்னா பின்தங்கி போயிடுச்சு. இப்படி இருக்கும் பொழுது அவனுடைய மனதில் என்ன அப்படி தோணுச்சுன்னா, அப்பா தூரமாக இருக்கிறாரு என்ற அந்த ஒரு காரியம் அவனுக்கு என்ன செஞ்சிச்சா, காரியங்களை மாற்றிக்கொள்வதற்கு, தவறான பாதை செல்வதற்கு துணையா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா. உங்களுக்கு எனக்கு தேவ பயம் இருந்துச்சு சொன்னா, நம்முடைய அப்பாவும் ரொம்ப தூரமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பரலோகத்தின் தேவன் அப்படின்னு சொல்றான். அவர் வசனம் சொல்றதுல, வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடியில நம்ம இருக்கிறோம். ஒரு பாதபடியில இருக்கணுன்றதை மறந்து கூட நம்ம என்ன நினைக்கிறோம், பரலோகத்தின் தேவன் அவர் தூரமா இருக்கிறார், அவர் நம்ம தெரிய போதும் அப்படி நம்ம நினைச்சு அநேக காரியங்களை செய்யறோம். இப்படி இந்த ராஜ் மாதிரிதான் நீங்களும் நானும் கூட ஆண்டவர் நம்ம பக்கத்தில் இல்லை. ஆனால் இங்கே வசனம் நமக்கு என்ன சொல்றது, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறையில்லை. ஏன்னு சொன்னா, ஆண்டவருக்கு பயப்படுற பிள்ளைகள் வாழ்க்கையில குறையிறது தான் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இல்லை. அந்த குறைகளை அவர் நிறைவாக்குகிறார். அதாவது அந்த குறைவையே என்ன செய்வார், ஆசீர்வாதமாக மாற்றி தருவதாக தான் நம்ம வேதத்துல படிச்சிருக்கோம். நீங்க பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதெல்லாம் செய்யுமா, வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதல் உங்களுக்கு போதிப்பேன் அப்படின்னு சங்கீதம் 34:11 சொல்லுது. ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுற பயம் நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தை அது தரும். முக்கியமான காரியம்னா, பாவத்திலிருந்து நம்மை விலக்கி காத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நம்ம பாவத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம கிட்ட என்ன இல்லை, தேவ பயம் இல்லை. தேவ பயம் இருந்தாலும் கூட, தேவ வசனம் நமக்கு தெரிஞ்சாலும் கூட, எல்லாம் இருந்தாலும் கூட நமக்கு என்னன்னா, அவர் தூரமா இருக்கிறார், அவர் பக்கத்துல இல்லை அப்படின்ற எப்படி அந்த வாலிபனுக்கு இருந்துச்சு, அதே போலதான் உங்களுக்கு எனக்கும் அந்த மாதிரியான எண்ணம் இருக்கிறதுனாலதான் நம்முடைய வாழ்க்கையில். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா, வேதாந்தத்துல யோசேப்பை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆதியாகமம் 39வது அதிகாரம் 9வது வசனத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, போத்திபா அவரை தவறான செயலுக்கு அழைக்கும் பொழுது அவன் சொல்லுவாரு, நான் ஆண்டவருக்கு விரோதமாக எப்படி செய்வேன். ஏன்னு சொன்னா, எனக்கு ராஜா எல்லாத்தையும் என் கை கீழாக ஒப்பு கொடுத்திருக்கிறாரு, இந்த வீடு எல்லா காரியங்களும் எல்லா வேலைகளையும் செய்வதற்கு எனக்கு ஒப்பு கொடுத்திருக்காரு, ஆனா உங்களை எனக்கு ஒப்பு கொடுக்கல, அதனால இந்த பாவ செயலுக்கு என்னை அழைக்காதீங்க. அவன் நீங்க தரம் கூப்பிட்டா அப்படின்னு சொல்லி அடுத்த வசனம் இருக்கும். ஆனாலும் அவர் அந்த தவறான ஆண்டவருக்கு விரோதமாக நான் இப்படி பாவம் செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்ல, அது என்ன காட்டுது அப்படின்னு சொன்னா, அவர் தேவ பயத்தோடு இருந்திருக்கார். தேவன் பற்றி அவர் கற்றுக்கொண்ட பாடத்துல அவர் ரொம்ப நேர்மையாகவும் பயத்தோடு அவரை பின்பற்றினார். தான் யோசேப்பு அந்த தேசத்துக்கே அதிபதியாக ஆண்டவர் மாற்றினார். ஒரு அடிமையான வாழ்க்கையிலும் கூட, நம்முடைய வாழ்க்கை குறைபட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அதுல நம்ம என்ன செய்யணுமா, ஆண்டவருக்கு ஏற்ற பயத்தோட நம்ம இருப்போம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஒரு குறைவு இல்லாதபடிக்கு. யோசிப்பை மாத்திரம் ஆண்டவர் காப்பாத்தல, அவருடைய
வம்சம், அவருடைய குடும்பம், அவருடைய தந்தை, அவருடைய சகோதரர்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க, பராமரிக்கப்பட்டாங்க. அதான் ஒரு குறைவும் இருக்காது. பஞ்சம் ஏற்பட்ட இடத்துல இவங்களுக்கு ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு அந்த தேசத்துல ஒரு இடத்தையே அவங்களுக்கு தந்து, நீங்க இதை பயன்படுத்திங்க, இந்த இடத்துல நீங்க என்ன வேணா பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி தருகிற அளவுக்கு என்ன செய்யறாங்க, ஆண்டவருடைய காரியங்கள், அவனுடைய ஆசீர்வாதங்கள் அப்படிப்பட்டதாக இருக்கும். அதனால்தான் இன்னைக்கு வருகிற வாக்கு தத்துவம், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே என்னது, பரிசுத்தவான்களே பயந்துருங்கள். கர்த்தருக்கு என்ன செய்வோம், பயப்படும். நம்ம கர்த்தருக்கு பயந்து சொன்னா நமக்கு ஒரு குறைவுபடாது. நம்மை நோக்கி வருகிற எந்த சத்துருவானாலும் அவர் நம்ம என்ன செய்வார், நமக்காக நின்று அவர்களை முறியடித்து போடுவார். ஒருவேளை வேலை ஸ்தலத்துல உங்களுக்கு பிரச்சனை இருக்கும், சில இடத்துல குடும்பங்கள்ல பிரச்சனை இருக்கலாம், சில வேலைகளை நமக்கு என்ன இருக்கும், வியாதிகள் இருக்கலாம். இதன் மத்தியிலும் நம்ம என்ன செய்யணுமா, ஆண்டவருக்கு பயந்தவர்களா இருக்கணும். எப்படி யோசேப்புடைய வாழ்க்கையில ஆண்டவர் பொறுப்பேற்று கொண்டாரு. ஏன்னு சொன்னா அவன் ஆண்டவரை முதல்பாக நிறுத்தி ஆண்டவருக்கு பயந்ததுனால அந்த பயத்து நிமித்தமாக என்ன செஞ்சான், ஆண்டவர் மேல் வைத்திருந்த மரியாதை, பக்தி எல்லாமே நீங்க அதுல ஆட் பண்ணிக்கலாம். அதே போல உங்களுக்கு எனக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னா நம்ம எதுக்குமே குறைவுபடாதபடிக்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அந்த குறைவுகளை நமக்கு ஒருவேளை அப்படி ஒரு குறைபாடுகள் ஏற்பட்டால் அல்லது பிரச்சனைகள் வந்தாலும் கூட அதிலிருந்து தப்பித்து செல்வதற்கான போக்கை அவர் நமக்கு உருவாக்குறவர். ஆரம்பத்துல நமக்கு அது ரொம்ப கடினமாக இருக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா யோசேப்பு அப்படி உண்மையா இருந்ததுனால கிடைச்சது சிறைச்சாலை தான். உடனே அவருக்கு பெரிய போஸ்ட் கிடைக்கல, கிடைச்சது என்னது, சிறைச்சாலை தான். நம்மளும் உண்மையாக நேர்மையாக ஆண்டவருக்கு பயந்துருப்போம்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையிலும் கூட என்ன இருக்கும், நமக்கு வருகிற பிரச்சனை, சாத்தானுக்கு இடுகிற அந்த போராட்டத்துல அவன் கொடுக்கிற அந்த சோதனையில நம்ம மாட்டிக்கொள்ளாதபடிக்கு தப்பித்து வருவதற்கு தேவ பயம் ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கும் பொழுது, தேவ பயத்தோடு இருக்கும் பொழுது காரியங்களை செய்யும் பொழுது நமக்கு கிடைக்கிறது சிறைச்சாலையா கூட இருக்கலாம். அந்த சிறைச்சாலையின் மத்திய சிறைச்சாலையிலும் நம்ம உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஒரு நமக்கு ஏற்படுற எல்லா பிரச்சனை மத்தியிலும் தேவன் நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். நாம் அவருக்கு பயந்து அவருக்கு என்ன நம்ம கீழ்ப்படிந்து இருப்போம் அப்படின்னு சொன்னா அவர் நமக்கு ஒரு குறைவு இல்லாமல் காத்துக்கொள்ளும். அப்படி குறைவு இல்லாமல் காத்துக்கொள்கிற தெய்வத்திட்ட நம்ம போவோமா, அவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுப்போமா, ஜெபம் செய்வோம். எங்களுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குகிறவரே, ஆண்டவரே, உமக்கு பயந்திருக்கிற பிள்ளைகளை நீர் எவ்வாறு வேலி அடைத்து பாதுகாக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். சுவாமி, யோசேப்பின் வாழ்க்கையை நாங்கள் பார்க்கிறோம், யோபுவின் வாழ்க்கையை பார்க்கிறோம். கர்த்தாவே, நீர் எவ்வளவாய் கிருபையா எங்களை வழிநடத்துகிறீர். இம்மட்டுமா எங்கள் வாழ்க்கையை நீ நடத்தி வருகிறதை நாங்கள் உணர்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் கூட எங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சாமி, நாங்கள் உமக்கு பயந்து, உடைய நாமத்துக்கு பயந்து, உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக எங்களை நீர் மாற்றி அள்ளும். சாமி, ஆண்டவரே, அதற்கு குறையாக இருக்கிற அல்லதுக்கு தடையாக இருக்கிற எல்லா பாவங்களையும் சிந்தனைகளையும் எல்லாவற்றையும் நீங்க நீக்கி போடுங்க ராஜா. பாவிகளாக எங்கள் மேல் கிருபையா இருங்க சாமி. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருக்க பேசுகிற வார்த்தைகள், செய்கிற காரியங்கள் ஆண்டவரே, பெற்றோருக்கு சந்தோஷ சமாதானத்தை கொடுக்க நீங்க கிருபை செய்யுங்க சாமி. அது மாத்திரம் ஆண்டவரே, உமக்கு பயப்படுகிற பயத்துல வளர கிருபை செய்யுங்க. தாவீது பக்தர் சொன்னது கூட வசனத்தினுடைய வாக்கின் இருதயத்தில் வைத்து வைத்து நான் பாவம் செய்யாதபடிக்கும் இந்த வாக்கியத்தினுடைய இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்று சொன்னாரு. அதே போல ஆண்டவரே, நான் உடைய வசனங்களை இருதயத்தில் வைத்து அந்த பாவம் செய்யாதபடிக்கு எங்களை நீங்கள் நடைகளை காத்து கொள்ள நிற்கிற செய்யுங்க சாமி. இடைய குற்றம் குறைகள் எல்லாவற்றையும் ஒரு விசை கூட உடைய கல்வாரி சிலுவை அண்டையில நாங்கள் படைக்கிறோம் தகப்பனே. உடைய ரத்தத்தினால ஒவ்வொருவரையும் கழுவி சுத்தப்படுத்துங்க. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்க கண்ணோக்கி பாருங்க, ஆசீர்வதிங்க சாமி. ஆண்டவரே, குழந்தைய பாக்கியத்திற்காக இயங்கி கொண்டிருக்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கண்ணீரோடு அண்ணாலை போல ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களோடு கூட இருங்க சுவாமி. போல ஆண்டவரே, வேண்டுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவளுக்கு கர்ப்பத்தின் கனியை தந்து அவளை ஆசீர்வதிங்க சுவாமி. ஆண்டவரே, பேர பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அதை ஒவ்வொருவரும் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க சாமி. தேவ ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பத்திலும் தங்கவும், அநேகர் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை இவ்வளவாய் ஆசீர்வதிக்கப்படுகிறது என்று சொல்லி அவங்களுடைய அன்பை ஏற்றுக்கொள்ளவும் நீங்க கிருபை செய்யுங்க சாமி. நம்பி இருக்கிற பிள்ளைகளை ஒரு நாளில் கைவிடுவதில்லை என்பதை நாங்கள் வாசித்தோம். ஆண்டவரே, கைவிடாத தேவனே, உடைய கருத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதம் தர வேண்டுமா? இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.